ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் டு அவான் ஆரவ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை தான் பார்க்கணும். நீங்களே பாருங்கள். நான் இதை என்ன சொல்லுவேன், நான் இதை எங்கே போய் சொல்லுவேன்? டயரை பாருங்களேன், டயரை பாருங்கள். நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு புரியலைங்க. டயரை பாருங்கள், கம்பியை பாருங்கள், மெயின் கிரில்லு பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்டு இருந்தாதாங்க என் சைக்கிள் ஃபேட் டயர் வச்சதுக்கான மீனிங்கே தெரியுது. ஆமாங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து சைக்கிள் ஓட்ட சொல்கிறேன், அப்படி இதாக ஆகுது. நான் அவ்வளோ ஸ்டைலாக கெத்தாக இருக்குது வண்டி. இங்கேப்பா டயரை பாருங்கண்ணா. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? எனக்கு புரியல. இல்லை, இதை யார் எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பா? மழை வரும்போது நிப்பாட்டணும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, அப்படி ஆஃப் ரோடு. எங்கள் அம்மா அவனை தேடி போனேன்னா அப்படியே நான் ஒரு பள்ளத்தை இது நல்லா ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு வந்து அதை காமிக்கிறேன். நம்ம ஃபிட் பண்ண மட்கார்டு எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி காப்பாற்றிருக்கு பாருங்கள் நம்ம சட்டையை. இது அவங்க கொடுத்தா மட்கார்டு கேவலமாக இருக்குது. உள்ளே பாருங்கள், மட்கார்டா இது பேர் மட்கார்டா இல்லை ஸ்டைல் கார்டான்னு எனக்கு தெரில. ஸ்டைலாகவும் இல்லை, ஸ்டைலையும் மறைச்சிருங்க. அதுக்கு இந்த மட்கார்டு இல்லாமல் இருந்தாலே சரி. சரி, ஃப்ரெண்டு கூட ஓரளவுக்கு ஓகே, க்ரில்லு மாதிரி தெரியுது. இந்த டயரை பாருங்கள். நான் இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஸோ வந்து நான் இந்த ஆஃப் ரோடிங் பண்ண இடத்த காமிக்கிறேன். ஸோ வாங்க, நான் அது காட்டுறேன். ஓகே, ஸோ வாங்க, அதை நான் காட்டுறேன். வாங்க போவோம். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். அந்த எண்டில் ஒரு ப்ளூ கலர் போர்டு வச்ச ஒரு பெயிண்டிங் போர்டு, அதுக்கப்புறமா பெயிண்டிங். ஸோ கொஞ்சம் பண்ணியாக இருக்கும். அதுக்கு நடுவில் 10 மீட்டர் அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம போயிட்டு அதில் தண்ணி தேங்கியிருந்தால் அதில் போனதுனால இப்படி ஆகிடுச்சு, தண்ணி காஞ்சு சகதி. ஸோ வந்து இதுதான் நம்ம வீடு. நான் காட்டுறேன் இருங்க. இதான் அந்த ப்ரௌன் கலர் தான் நம்ம வீடு. மேலே ப்ரௌன் கலர், ப்ளூ கலர் கேட்டு. ஸோ இதுதான் என் வீடு. ஸோ அதனால் வந்து நிறைய இதாக. அப்புறம் நான் இன்னும் மெயினாக பண்ணணும். நம்மக்கிட்ட முன்னாடி ஆரவ் கதிர், ஆரவ் மோகன் அப்படின்னு 2 இது இருந்துச்சு. ஆனால் இப்போ 2மே காலி, கதை காலி. ஏன்னா 2த்தையும் நான் ரீநேம் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து ஆரவ்ன்ற பேரில் நிறைய ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு தான் வருது. ஏய், தமிழ்நாட்டில் எவ்வளோண்டா இங்கிலீஷ் பார்ப்பான் அப்படின்னு தோணும். அதனால வந்து நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலி இங்கிலீஷ் இருக்காங்க. ஓகே, அதை வந்து ஆரவ் கதிரை வந்து நான் XUV 3X உள்ளவர். இந்த கார் தான். ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் இந்த காருக்கு டென்ட்டு, ஸ்க்ராட்சு, இல்லைன்னா எங்கேயாச்சும் டூர் போகிறோன்னா கூட நான் இந்த காரில் தான் காட்டுவேன். இந்த காரில் தான் அந்த வீடியோ இந்த காரில் ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஆரவ் மோகன் இருந்தது, அதில் தான் நம்ம மெயின் இது. பிகாஸ் ஆரவ் மோகன் 2மே எங்கள் ஃபேமிலி. மோகன்றது எங்கள் அப்பா, அருண்றது நான். ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. இப்போ அதை வந்து அவான் ஆரம்பிட்டேன். பிகாஸ் அதே தான், ஹிந்திக்காரங்க இங்கிலீஷ்காரங்க அதுதான் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை மாற்றிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் பாய், டாட்டா, குட் பை.